அனைவருக்கும் வணக்கம். பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட கல்லூரிகளுக்கு நாளை இணைய வழியில் செமஸ்டர் தேர்வு நடைபெற இருப்பதால் அந்த தேர்வை எழுதுவது எப்படி என்று நான் உங்களுக்கு முன்பு ஒரு காணொலியில் கொடுத்திருந்தேன். அதனை அனைத்து மாணவர்களும் கண்டு பயன்பெற்று இருக்கின்றீர்கள். மேலும் அதில் சிலர் எவ்வாறு நாங்கள் எழுதிய விடைத்தாளை நாங்கள் பதிவேற்றம் செய்வது அல்லது ஆசிரியர்களுக்கு வாட்ஸ்அப்பிலோ அல்லது முதல்வர் அவர்களுக்கோ அனுப்புவது என்பது குறித்து ஒரு 4-5 நபர்கள் கேட்டிருந்தார்கள். அந்த கேள்விக்கான பதிலாக இங்கே நான் உங்களுக்கு வழங்கி இருக்கின்றேன். என்றால் நீங்கள் தேர்வை எழுதுகின்ற பொழுது நல்ல தேர்வை மடிக்காமல் உடைக்காமல் நல்ல ஸ்டிப்பான பேப்பரை எடுத்துக்கொண்டு நீங்கள் தேர்வு எழுத வேண்டும். தேர்வு எழுதி முடித்தவுடன் அதை ஒரு நோட்டில் வைத்து விடுங்கள். ஏனென்றால் அது கசங்கி இருந்தால் கூட நாம் ஸ்கேன் செய்கின்ற பொழுது பிரச்சனைகள் வரும். எனவே நீங்கள் அதனை தவிர்த்து நல்ல தாளை, புதிய தாளை வாங்கி நீங்கள் அதில் எழுதுங்கள். எழுதி பக்கங்களை அழகாக போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். எழுதி முடித்தவுடன் அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எழுதி முடித்தவுடன் ஒரு அப்ளிகேஷன் இருக்கின்றன. நீங்கள் திறன்பேசியாக பாவித்தால் திறன்பேசியிலே நீங்கள் அதனை ஒரு 15 நிமிடங்களில் நீங்கள் அதை போட்டோ காப்பியாக எடுத்து அதை PDF ஆக மாற்றி நீங்கள் உடனே உங்களுடைய அந்த வாட்ஸ்அப்புக்கோ அல்லது மின்னஞ்சல் முகவரிக்கோ நீங்கள் அனுப்புவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. எனவே நாம் எந்த மின்னஞ்சல் என்பதை உங்கள் திறன்பேசி வழியாக நாங்கள் பயிற்சி மூலமாக வழங்குகின்றேன். வாருங்கள் நாம் அந்த காணொளிக்கு செல்வோம். நாம் தற்பொழுது எவ்வாறு நீங்கள் எழுதிய விடைத்தாளை ஸ்கேன் செய்து அல்லது ஃபோட்டோ காப்பி எடுத்து PDFில் அனுப்புவது என்பது தொடர்பாக நாம் பார்ப்போம். நீங்கள் உங்களது திறன்பேசியில் ப்ளே ஸ்டோருக்கு செல்லுங்கள். ப்ளே ஸ்டோர் சென்றவுடன் அங்கே உங்களுக்கு ஏகப்பட்ட அப்ளிகேஷன் இருக்கும். நீங்கள் கிளியர் என்று தட்டச்சு செய்யுங்கள். பாருங்க, கிளியர் ஸ்கேனர் என்று உங்களுக்கு ஒரு பக்கம். இது பல்வேறு வகையான ஸ்கேனர் இருக்கின்றன. ஆனால் கிளியர் ஸ்கேனர் எல்லாத்தை விட பெஸ்ட்டாக இருப்பது என்பது நமக்கு நல்லது. ஏனென்றால் மாணவர்களாகிய நீங்கள் உடனுக்குடன் நீங்கள் அனுப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த ஸ்கேனரை உங்களுக்கு நான் பரிந்துரை செய்கின்றேன். ஆனால் கிளியர் ஸ்கேனரை நீங்கள் ஓப்பன் கொடுத்து நீங்கள் உங்களுடைய திறன்பேசியில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி நான் என்னுடைய திறன்பேசியில் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிளியர் ஸ்கேனர் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த கிளியர் ஸ்கேனரை நீங்கள் அப்லோடு செய்தவுடன் உங்களுக்கு இது போன்ற ஒரு ஐகான் வந்துவிடும். இங்கே பாருங்கள், கிளியர் ஸ்கேனர் என்று. நீங்கள் இதற்கு முன்பே நீங்கள் விடைத்தாளை தேர்வு எழுதி வைத்திருக்கின்ற தாள்களை பக்கங்கள் போட்டு சரியாக வைத்து கொள்ளுங்கள். வைத்து கொண்டவுடன் நீங்கள் இந்த கிளியர் ஸ்கேனரை நீங்கள் கிளிக் செய்தீர்கள் என்றால் இப்படியான அதனுடைய முகப்பு பக்கம் வரும். சற்று நேரம் பிடிக்கும். இது இப்படி வந்தவுடன் உங்களுக்கு இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள், ஃபோட்டோஸ் காப்பின்னு இருக்குது அல்லது உங்களோட டாக்குமெண்ட்டில் இருக்கான்னு கேட்க 2 சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் நீங்கள் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த குறியை கிளிக் பண்ணோன்னா நீங்கள் எழுதியிருக்க தேர்வு தாளை நீங்கள் சரியான முறையில் நீங்கள் ஃபோட்டோ எடுங்க. இங்கே பாருங்கள், இதை கொடுத்துட்டு இப்படி நீங்கள் கரெக்டாக ஃபோட்டோஸ் எடுத்துடுங்க. ஃபோட்டோஸ் இது முதல் பக்கம்னு வச்சுக்கோங்க. முதல் பக்கத்தை ஃபோட்டோ எடுத்துட்டிங்க. ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் இது அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு கேட்கும். எக்ஸ்ட்ரா இங்கிட்டு இருக்க ஓரத்தெல்லாம் அதுவே உங்களுக்கு எடுத்து வந்து கொடுத்துரும். அப்படி கொடுக்கும்போது நீங்கள் அதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது கரெக்டாகவே இருக்குது. ஓகே, இந்த டிக்குங்கிற பட்டனை நீங்கள் டிக் பண்ணிடுங்க. இங்கே இருக்க பாருங்கள், இந்த டிக் பட்டனை டிக் பண்ணினீங்கன்னா இது ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. இது திரும்பி ஒரு முறை நீங்கள் டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணோன்னே மேலே அந்த ஃபைல் போய் உட்காந்துருச்சு பாருங்கள். 1ன்னு போட்டு இருக்குது. அடுத்த பக்கத்தை நீங்கள் இதே போன்று அடுத்த பக்கத்துக்கு நீங்கள் இதே மாதிரி ஃபோட்டோஸ் எடுங்க. கரெக்டாக இந்த திரும்பி இந்த ஃபோட்டோ சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோ சிம்பிள் இங்கே வருது பாருங்கள். இந்த ஃபோட்டோ சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே எப்படியான பக்கம் திரும்பி தோன்றும். இந்த பக்கத்தையும் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுங்க. முன்னாடி சொன்னது மாதிரியே தான். இது 2வது பேஜ். கூட கிட்டத்தில் கூட வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நான் எட்டி வச்சு எடுக்கிறேன். இதுவும் எடுத்த உடனே அது இது மாதிரி வந்துடுது. இதுவும் சரியாக தான் இருக்குது. இல்லைனா நீங்கள் இதை நீங்கள் என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அல்லது எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை இந்த பக்கமே எங்களுக்கு இவ்வளோதோடு வச்சுக்கலாம்னாலும் வச்சுக்கலாம் நீங்கள். அதே போல் இதுலேயும் நீங்கள் இப்படி குறைச்சி வச்சுக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் இது. நீங்கள் திரும்பி டிக் பட்டனை டிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ செகண்ட் பேஜ் வந்துருச்சு. திரும்பி இதை நீங்கள் டிக் பண்ணிங்க அப்படின்னா இது 2வது அங்கே ஃபைலில் வந்துருச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், 1, 2 இது இருக்குது. இதை நீங்கள் இப்போ இது மாதிரி நீங்கள் 50 பக்கத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபோட்டோஸ் எடுத்து டக்குன்னு எடுத்துக்கிட்டு இந்த ஷேருங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இங்கே இருக்கு பாருங்கள், ஷேர்னு கீழே இருக்குது பாருங்கள். இந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இப்போ யாருக்கும் அனுப்பணும். இப்போ உங்களுக்கு அநேகமாக வினாத்தாள்லாம் நீங்கள்
அல்லது பல்கலைக்கழக மின்னஞ்சல் முகவருக்கு அனுப்பலாம், அல்லது நீங்கள் உங்களுடைய கல்லூரி முதல்வருக்கு அனுப்பலாம், அல்லது கல்லூரி துறைத்தலைவர் கூட அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதில் பாருங்கள் மேலே ஷேர்ஸ் ஆஸ் பிடிஎஃப்னு இருக்குது பாருங்கள். இதை பிடிஎஃப்னு ஆல்ரெடி இருக்குது, இல்லைனா இது ஜேபிஎஜ்னு இருக்கும். நீங்கள் பிடிஎஃப்பை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் ஃபைல் நேம்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய அவங்க கேட்டிருக்க மாதிரி முதல்ல வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் கேட்டிருக்காங்க. நான் ஒரு ரெஜிஸ்டர் நம்பரை அடிக்கிறேன். ரெஜிஸ்டர் நம்பர் அடிச்சிட்டேன். அடுத்தது அவங்க உங்களுடைய அந்த சப்ஜெக்ட் கோடு கேட்டிருக்காங்க. இந்த கோடு என்னான்ட்டு நான் அந்த சப்ஜெக்ட் கோடையும் அடிக்கிறேன். 12. அடுத்தது என்றைக்கு தேதி நடந்த தேதியை கேட்டிருக்காங்க. 21/9/2020 அப்படின்னு இருக்குது. இதை நீங்கள் இப்போ அடிச்சுட்டு இப்போ நீங்கள் இந்த ஃபைல் சைஸு எவ்வளோது கேட்குது. இப்போ நீங்கள் மீடியமாக வச்சுக்கலாம், அல்லது ஸ்மாலாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்மாலாகவே 422 வச்சுருக்கோம். நீங்கள் எவ்வளோதுனாலும் வச்சுக்கலாம். இதை வச்சு கொண்டு முடிச்சோன்னே கீழே பாருங்கள், உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். எங்கே அனுப்பலான்னு கேட்குது. வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறீங்களா, அல்லது இதை கன்வெர்ட்டர் டு ஜேபிஜே அனுப்புமா, கன்வெர்ட்டர் லாங் இமேஜா, அல்லது இமெயிலா, அல்லது ஜிமெயிலா, எந்த இதுக்கு நீங்கள் அனுப்புன்னு கேட்குது. நீங்கள் இப்போ குறிப்பாக நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் இப்போ நீங்கள் ஆசிரியருடைய ஜிமெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னா உங்களுடைய இந்த ரெஜிஸ்டர் நம்பர்லாம் இருக்குது. இப்போ வாட்ஸ்அப்பை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி வச்சுக்கலாம். இப்படி வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்பில் இருக்க உங்களுடைய முதல்வருடைய எண்ணோ, அல்லது உங்களுடைய துறைத் தலைவருடைய எண்ணோ, அல்லது உங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் எண்ணோ இங்கே வந்துடும் சென்டில். நீங்கள் போயிட்டு நேராக சென்டுன்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அது சென்ட் ஆகிடும். இப்போ நான் கொடுக்குறேன் சென்டு. இப்போ இது இங்கே வந்துருச்சு. இப்போ இப்படி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எழுதின விடைத்தாளை வந்து அழகாக நீங்கள் ஃபோட்டோ காப்பியாக எடுத்து அதை பிடிஎஃப்பில் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு 10-15 நிமிடம் கூட ஆகாது. இதை நீங்கள் இது மாதிரி பண்ணுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் லைக் செய்யுங்கள், கருத்துரை பாக்ஸில் கருத்துரையிடுங்கள். மேலும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இதனை பகிர்ந்தளியுங்கள். இது பலருக்கும் பயன்படும். மேலும் இதுவரை நீங்கள் மணிவானதியை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் மணிவானதி காணொலியை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுபோன்று ஒரு காணொலியோடு உங்களை தொடர்பு கொள்வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் முனைவர் துரை மணிகண்டன். நன்றி, வணக்கம்.